எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் 30-35 வரை வசனங்களை வாசித்து பின்பு நாம் தியானிக்கலாம். பின்பு மோசேயும் இஸ்ரவேலின் மூப்பரும் பாளையத்திலே வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்கச் செய்தது. அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும் ரா முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள். கொஞ்சமாய் சேர்த்தவன் 10 ஓமர் அளவு சேர்த்தான். அவைகளை பாளையத்தை சுற்றிலும் தங்களுக்காக குவித்து வைத்தார்கள். தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னு முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார். இச்சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணினதினால் அந்த ஸ்தலத்துக்கு கிப்ரோத் அத்தாவா என்று பெயரிட்டான். பின்பு ஜனங்கள் கிப்ரோத் அத்தாவா என்னும் இடத்தை விட்டு ஆஸ்ரோத்துக்கு பிரயாணம் பண்ணி ஆஸ்ரோத்திலே தங்கினார்கள். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பகுதியிலே கிப்ரோத் அத்தாவா என்ற இந்த பகுதியிலே வந்து இவர்களுக்கு இந்த நடந்த சம்பவம் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு எச்சரிக்கையான நினைவு சின்னமாக அது அமைந்து விட்டதை நாம் பார்க்கிறோம். ஏன் அப்படி என்ன நடந்தது கிப்ரோத் அத்தாவா என்று அந்த பகுதியிலே என்று சொல்லி நாம் தியானித்தால், அந்த பகுதிக்கு பெயர் ஆசையின் கல்லறைகள். பேராசை. பாருங்கள், அந்த இடத்திலே எப்படி நாம் தமிழிலே ஒரு பழமொழி சொல்லுகிறோம், பேராசை பெருநஷ்டம் என்று சொல்லி. அதே போல இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டு எடுத்து அவர்களை வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்துக்கு அவர்களை அற்புதமாய் அவர்களை அங்கு வழிநடத்தி வருகிறார். ஆனால் பாருங்கள், அவர்களுக்கு அந்த அற்புதத்தை அவர்களால் ஒரு கனம் பண்ண முடியாமல் அங்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால், அவர்கள் ஒவ்வொரு நேரமும் கர்த்தரை பரீட்சை பார்க்கிறார்கள், மோசேக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் என்று சொல்லி நாம் கடந்த நாட்களில் வசனங்களை தியானித்து வந்தோம். அதே போல இந்த பகுதியிலும் பாருங்கள், தேவன் அவர்களுக்கு வானத்தை திறந்து வானத்து மன்னாவை அங்கு அவர்களுக்கு அப்பமாக அந்த அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை போஷித்து அந்த வனாந்தரத்திலே அவர்களுக்கு மன்னாவை வர்ஷிக்க பண்ணி அவர்களை நடத்தி வருகிறார். அந்த தேவன் கொடுத்த அந்த உணவு அவர்களுக்கு மிகவும் ஒரு அற்பமாக தோன்ற ஆரம்பிக்கிறது. பாருங்கள், தேவன் கொடுத்த அது ஒரு ஆசீர்வாதம். அது நாம் பார்க்கிறோம், அது வானத்து அப்பம், அது தேவதூதர்களுடைய உணவு என்று சொல்லி சங்கீதத்திலே ஒரு பகுதியிலே நாம் வசனத்தை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த உணவு பரலோக மன்னா அவர்களுக்கு கிடைக்கிறது. அது அவர்களுக்கு ஒரு அற்பமாக தோன்றுகிறது. பாருங்கள், இது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதை குறித்து அவர்களுக்கு ஒரு கனம் இல்லாமல் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், தன்னுடைய மாம்ச இச்சை அங்கு மேலோங்குகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கு அவர்களுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை என்று சொன்னால், ஆசை விருப்பம் என்பது அது தேவன் கொடுத்த ஒரு காரியம். பாருங்கள், விருப்பப்படுவது தவறு அல்ல. ஆனால் விருப்பம் நம்மை ஆளுகை செய்யும் பொழுது, நம்மை மேற்கொள்ளும் பொழுது, தேவனுடைய திட்டத்திற்கு மேலாக எழும்பும் பொழுது அது நமக்கு நஷ்டத்தை கொண்டு வருகிறது. அது மட்டுமல்ல, அழிவை கொண்டு வருகிறது. எனவே அந்த விருப்பத்திலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதுதான் இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம், கிப்ரோத் அத்தாவா என்று சொல்லி அந்த இடத்திற்கு பெயர் சூட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், திருப்தி இல்லாத ஒரு இருதயம், ஜனங்களுக்கு திருப்தி இல்லாத இருதயம் வரும்பொழுது அங்கு என்ன செய்ய ஆரம்பிக்கிறார்கள்? முறுமுறுக்க தொடங்குகிறார்கள். பாருங்கள், அங்கு தேவன் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அவர்கள் அதை அலட்சியப்படுத்தி, ஐயோ, நாங்கள் எகிப்திலே எப்படிப்பட்ட உணவை அங்கு எகிப்தில் அவர்கள் எப்படிப்பட்ட உணவு சாப்பிட்டார்கள் என்பதை இந்த இடத்திலே நினைவு கூறுகிறது நாம் பார்க்கிறோம். ஒரு அடிமைத்தன வாழ்க்கை. அடிமை. அப்படி அடிகள் மேல் அடி அடித்து அவர்களை வேலை வாங்கி அவடி துன்பத்தோடு ஒடுக்கத்தோடு கண்ணீரோடு அந்த அப்பத்தை புசித்திருப்பார்கள், அவர்களுடைய அந்த உணவை புசித்திருப்பார்கள். அப்படிதான் அவர்களுக்கு அங்கு அந்த உணவு எல்லாம் கிடைத்தது. இப்பொழுது பாருங்கள், அங்கு ஒரு சுதந்திரம். அங்கு பார்வோன் கிடையாது, அங்கு அடிமைத்தனம் கிடையாது. தேவன் அவர்களை ஆளுகை செய்கிறார். அங்கு அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மகிமை, அந்த மேகம் அவர்களை வழிநடத்துகிறது. எவ்வளோ ஒரு சமாதானம் பாருங்கள், எவ்வளோ ஒரு சுதந்திரம். இது அவர்களுக்கு பெரிதாக தெரியவில்லை. அவர்களுக்கு அந்த அடிமைத்தனத்தில் இருந்த அந்த
இருக்கும் பொழுது கிடைத்த அந்த உணவை நினைத்து ஏங்குகிறார்கள் பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரம் இப்படித்தான் கடந்து போன காரியங்களை குறித்து ஐயோ எனக்கு அங்கே அப்படி இருந்ததே, எனக்கு இப்படி இருந்ததே என்று சொல்லி நாம் என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம்? முறுமுறுக்க ஆரம்பிக்கிறோம் பாருங்கள். இந்த முறுமுறுப்பு தேவனுக்கு விரோதமானதாக இருக்கிறது. எனவே நம்முடைய இருதயம் ஒரு நன்றியுள்ள இருதயமாக இருக்க வேண்டும். தேவன் ஒருவேளை உங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த காரியம் பிடிக்காமல் உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் தேவன் அது உங்களுக்கு நன்மையாக கொடுத்திருக்கிறார். அதை நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? நன்றி சொல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளும் எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதத்திற்காக நன்றி. மற்றவர்களோடு கூட நாம் நம்மை ஒப்பிட்டு கொண்டு ஐயோ அவர்களுக்கெல்லாம் இது கிடைத்திருக்கிறதே, ஐயோ எனக்கு முன்னாடி அப்படி இருந்ததே என்று சொல்லி கடந்த காரியங்களை நினைத்தும் மற்றவர்களை குறித்தும் நாம் நம்மை கம்பேர் பண்ணி கொண்டு நாம் முறுமுறுக்காதபடி நம்முடைய இருதயம் என்ன செய்ய வேண்டுமாம்? தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை நினைத்து நன்றியுள்ள இருதயம் நம்மை என்ன செய்யுமாம்? திருப்தியை தரும் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். நன்றியுள்ள இருதயத்தை தேவன் பார்க்கிறார். திருப்தி இல்லாத இருதயம்தான் முறுமுறுப்பை கொண்டு வரும். எனவே இந்த நாளிலே நாம் நன்றி சொல்ல வேண்டும். நாம் முறுமுறுக்காதபடி நன்றியோடு தேவனிடத்திலே நாம் அமர்ந்திருக்க வேண்டும். தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் கையில் இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நினைத்து நீங்கள் நன்றி சொல்லுங்கள். அது தேவன் நமக்கு கொடுத்த திட்டம், தேவன் நமக்கு கொடுத்த சித்தம், தேவனுடைய சித்தம் நமக்கு ஆசீர்வாதம். பாருங்கள், அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே நம் நினைப்பதெல்லாம் கிடைத்து விட்டால் அது ஆசீர்வாதம் கிடையாது பாருங்கள். அது பல நேரங்களிலே நமக்கு ஆபத்தாக மாறிவிடுகிறது. தேவனுடைய சித்தத்தின்படி வருவதே நமக்கு ஆசீர்வாதம். தேவனுடைய சித்தத்தின்படி ஒரு சில நேரங்களிலே ஒரு சில காரியங்கள், நாம் விரும்புகிற காரியங்கள் நமக்கு வராமல் இருந்தால் அது நமக்கு ஒரு பாதுகாப்பு. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த பகுதியிலே நாம் பார்க்கிற காரியம் என்ன? நாம் கடந்த காரியங்களையும் நினைத்து நாம் கலங்காதபடி மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு ஐயோ அவர்களுக்கு அது கிடைத்திருக்கிறதே, எனக்கு இது கிடைக்கவில்லை என்று சொல்லி நம் கர்த்தரை பரீட்சை பார்க்காதபடி நாம் திருப்தியோடு ஆண்டவர் எனக்கு கொடுத்தது, இது எனக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி நாம் நன்றி சொல்லும் பொழுது பாருங்கள், நம்முடைய இருதயம் அந்த நன்றியினால் அந்த பொங்கும் பொழுது பாருங்கள், அந்த ஆசீர்வாதம் நமக்கு தேவன் கொடுத்த அந்த காரியம் நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாக அது மாற ஆரம்பிக்கிறது. பிறகு நாம் பார்க்கிறோம் பேராசை. பாருங்கள், நம்முடைய மாம்சம் கேட்கிறதெல்லாம் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். அநேகர் இப்படியாக இப்பொழுது நான் அந்த செய்தியை எடுக்கும் முன்பதாக ஒரு நியூஸ் பார்த்தேன். அந்த நியூஸ்ல பாருங்கள், ஒரு பையன் அவனுடைய பெற்றோர்களிடம் ஒரு விலை உயர்ந்த ஒரு மொபைல் வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். அவன் எப்படி பாருங்கள், அவனுடைய அந்த பேராசை, எனக்கு இது வேண்டும் என்று சொல்லி அவன் எப்படியெல்லாம் அவர்களுடைய பெற்றோர்களை துன்பப்படுத்துகிறான்னு சொன்னால், அவன் ஒரு மலை உச்சியிலே சென்று நீங்கள் எனக்கு இந்த மொபைலை வாங்கி தரவில்லை என்று சொன்னால் நான் இந்த இடத்திலிருந்து விழுந்து செத்து விடுவேன் என்று சொல்லி அவனுடைய ஆசை பாருங்கள் எப்படி அது பேராசை கொல்லுகிறது, பேராசை நஷ்டப்படுத்துகிறது. அந்த பெற்றோர்களிடம் அவன் சண்டை போடும் பொழுது அந்த தகப்பனார் அவனை பிடித்து எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் என்று சொல்லி அவனை அங்கு இழுக்க செல்லும் பொழுது அவன் கீழே குதிக்கிறான். அவனோடு சென்று அவனோட தகப்பனும் விழுகிறார். அதை பார்த்து கொண்டிருந்த தாய் அதை தாங்க உடனே அவர்களும் விழுந்து அந்த குடும்பமே அந்த இடத்துல அழிந்து விடுகிறது பாருங்கள். இதுதான் பேராசையினுடைய விளைவு. எனவே தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் பேராசை பெரு நஷ்டத்தை கொண்டு வரும். எனவே நாம் அந்த ஒரு கட்டுப்பாடற்ற அந்த ஆசைக்கு நாம் இடங்கொடாதபடி அது என்ன செய்கிறது என்றால், அது நம்மை தேவனிடமிருந்து நம்மை விலக்குகிறது. தேவனுடைய சித்தத்திலிருந்து, தேவனுடைய திட்டத்திலிருந்து நம்மை விலக்கி அது நம்மை அழிவுக்கு நேராக நடத்துகிறது. எனவே இப்படிப்பட்ட இந்த பேராசைக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இது என்ன செய்கிறது என்றால், தேவனுடைய சித்தத்தை நாம் விரும்புவதற்கு பதிலாக என்னுடைய சுயம் நிறைவேற வேண்டும், எனக்கு பிடித்தது எனக்கு நடந்தே ஆக வேண்டும், எனக்கு பிடித்தது எனக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அதுதான் பாருங்கள், இதுதான் இன்றைக்கு அநேக மக்களிடத்திலே இப்படிப்பட்ட இந்த பேராசை காணப்படுகிறது. எப்படி நாம் யாக்கோபு 1:14-15 நாம் பார்க்கிறோம், அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். பாருங்கள் தேவ பிள்ளைகளை, இதுதான் அந்த இச்சை என்ன செய்கிறது? அது பாவத்தை பிறப்பிக்கிறது. பாவம் பின்பு பூரணமாகி மரணத்தை பிறப்பிக்கிறது. எனவே என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள்.
மோசம் போகாதிருங்கள். இன்றைக்கு யாருமே இப்படி நம்ம சொல்ல முடியாது. தேவன் என்னை சோதிக்கிறார்னு சொல்லி எவனும் சொல்லாதிருப்பானாக. தேவன் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, அவர் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்படுகிறான். இந்த இடத்திலே பாருங்கள், தேவன் அவர்களுக்கு மன்னாவை வர்ஷிக்க பண்ணி அந்த இடத்தில் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார். ஆனால் அவர்களுக்கு என்ன வேண்டும்? எங்களுடைய மாம்சம் இப்பொழுது எங்களுக்கு ஏதாவது இறைச்சி வேண்டும், எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி அங்கே அந்த இடத்திலே கர்த்தரை பரீட்சை பார்க்கிறார்கள், வாதாடுகிறார்கள். பாருங்கள், இதுதான் பேராசை. அந்த இச்சை நம்மை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறது. அது என்ன கொண்டு வருகிறது? அங்கு மரணத்தை கொண்டு வருகிறது. பாருங்கள், அது ஒரு பாவமாகிறது. அந்த பாவம் பூரணமாகி அங்கு மரணத்தை பிறப்பிக்கிறது. எப்படி நான் சொன்ன இந்த சம்பவத்தில் நடந்தது போல் அங்கு அந்த இச்சை பாருங்கள், அது பாவமாகி அங்கு அந்த குடும்பமே அழிந்து விட்டது. இதுதான் பேராசை. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் இந்த பகுதியிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், நமக்கு விருப்பம் என்பது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு காரியம். விரும்புவது தவறல்ல, ஆனால் விருப்பம் நம்மை ஆளுகை செய்து நம்முடைய சுயம் அப்படியே எனக்கு இது வேண்டும் என்று சொல்லி பேராசைதான் பெருநஷ்டம். எனவே அந்த ஆசை நம்மை ஆளுகை செய்யாதபடி நாம் ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாம் நன்றியோடு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆசையை நாம் ஆளுகை செய்ய வேண்டுமே தவிர ஆசை அந்த விருப்பம் நம்மை ஆளுகை செய்ய இடம் கொடுக்க கூடாது. பாருங்கள், இன்றைக்கு அதே போல தேவனுடைய ஆசீர்வாதத்தை விட உலக ஆசையை நாம் என்ன பண்ணக்கூடாது? நாம் தெரிந்தெடுக்க கூடாது. எப்படி பாருங்கள், உலகமும் இந்த பரலோக ராஜ்யமும் நமக்கு முன்பதாக இருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? சரியானதை தெரிந்தெடுக்க வேண்டும். பாருங்கள், தேவன் அவர்களை கடந்த கால வாழ்க்கையிலிருந்து எகிப்தின் அடிமைத்தனத்தினின்று அவர்களை விடுவித்து இப்பொழுது அவர்களை வழிநடத்தி வானத்து மன்னாவினால் அவர்களை போஷித்து அற்புதமாக நடத்துகிறார். ஆனால் அவர்களுடைய எண்ணம் பாருங்கள், அவருடைய விருப்பமெல்லாம் எங்கே இருக்கிறது? ஐயோ, கடந்த காலத்தில் நான் அந்த அடிமைத்தன வாழ்வை விரும்பி கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாம் இப்பொழுது என்ன செய்கிறோம்? பாவங்களுக்கு மரித்து பாவங்களுக்கு செத்து நாம் நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். நாம் நீதியை விரும்ப வேண்டும், தேவனை விரும்ப வேண்டும், அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய அந்த கிருபையின் வல்லமையும் நாம் அதை விரும்ப வேண்டும். நம்முடைய விருப்பம், நம்முடைய ஏக்கம் எல்லாம் அவராக இருக்க வேண்டும், அவருடைய வார்த்தையாக இருக்க வேண்டும். அதை விட்டு அவருடைய வார்த்தை நமக்கு போரடிக்க ஆரம்பித்தது என்று சொன்னால் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நமக்குள்ளாக என்ன அதிகம் மேற்கொள்கிறது? உலகம் நம்மை ஆக்கிரமிக்கிறது, உலகம் நம்மை ஆளுகை செய்கிறது. எனவே நாம் அதெல்லாம் உலகத்துக்கு நாம் செத்து விட்டோம். பாருங்கள், எப்படி பவுல் சொல்லுகிறார், உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. எப்படி கலாத்தியரில் நாம் பார்க்கலாம் அந்த வசனத்தை. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். ஆமேன். இப்பொழுது நம்முடைய எண்ணம் இதுவாக இருக்க வேண்டும். நாம் இப்பொழுது உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறோம். பாருங்கள், உலகத்தின் காரியங்களை இன்னும் நாம் விரும்பிக் கொண்டு, ஐயோ அன்றைக்கு நாம் அப்படி இருந்தேன் என்று சொன்னால், இன்றைக்கு நான் இப்படி இருந்தேன் என்று சொல்லி இன்றைக்கு பலருடைய சாட்சியை நீங்கள் கேட்டால், அந்த பழைய வாழ்க்கை, அந்த பாவ வாழ்க்கை அவர்கள் சாட்சியாக சொல்லும் பொழுதே அவ்வளோ ஒரு விருப்பமாக சொல்வார்கள். அதிலிருந்தே நமக்கு புரிகிறது அவர்கள் இன்னும் அதற்கு மறிக்கவில்லை என்று சொல்லி. இன்னும் அவர்களுக்குள்ளே அந்த விருப்பம், அந்த ஏக்கம் அப்படியே இருந்து கொண்டே இருக்கிறது. அது தீ மாதிரி அது எரிந்து கொண்டே அந்த ஒரு அப்படியே பாருங்கள், அந்த தீப்பொறி அது அப்படி நின்று கொண்டே இருக்கும் பொழுது, சரியான சூழ்நிலை வரும் பொழுது அது பற்றி எரியும். அதே போல இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட அந்த காரியங்கள் காணப்படுகிறது. அது பெருநஷ்டத்தை கொண்டு வரும். எனவே இன்றைக்கு நம்மை தேவனிடமிருந்து பிரிக்கிற அந்த உலகத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் கவனமாக இருக்க வேண்டும். நாம் அதற்கு மரித்து விட்டேன், நான் சிலுவையிலே உலகம் எனக்கு அறையுண்டிருக்கிறது, நான் உலகத்திற்கு மரித்து விட்டேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் பவுல் இருந்தது போல நாமும் ஆவிக்குரியவர்களாக அப்படி நடந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் நாம் கலப்பையிலே கை வைத்த பின்னோக்கி பார்ப்பவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏற்றவன் அல்ல. நாம் இப்பொழுது ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாக,
புதிய தேவனுடைய அந்த புதிய வழிநடத்தலுக்குள்ளாக அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ள நாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் இன்னும் பின்னோக்கி நம்முடைய இருதயம் இருக்கக்கூடாது. நம்முடைய ஆசை விருப்பம் எல்லாம் நம்மை தேவன் எந்த இடத்திற்காக அழைத்தாரோ அதுதான், அதையே நோக்கி நாம் இருக்க வேண்டும். அந்த பரலோக ராஜ்யம் அவருடைய வார்த்தை, அவர்தான், அவர் நம்மை நடத்தி செல்லுகிறவர். அந்த விருப்பங்கள் நம்மை மேற்கொள்ள வேண்டுமே தவிர விடுதலை பெற்ற வாழ்க்கையை நாம் விட்டுவிட்டு பின்னோக்கி பார்க்கிற அந்த வாழ்க்கையாக வாழக்கூடாது. பாருங்கள், நாம் இப்பொழுது விடுவிக்கப்பட்டு விட்டோம், அதை நாம் பார்க்க வேண்டும். சில நேரங்களிலே பாருங்கள், சில காரியம் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் நமக்கு நன்மையாகத்தான் இருக்கும். தேவன் தான் அதை நமக்கு அனுமதிக்கவில்லை. நாம் கேட்டதெல்லாம் கிடைத்தால்தான் எனக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி அநேக நேரங்களில் ஐயோ நான் அதை கேட்டேனே எனக்கு கிடைக்கவில்லையே, ஆண்டவரே எனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடையாதா என்று சொல்லி நாம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாம் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறோம். எப்படி சங்கீதம் 106:15-16 நாம் பார்க்கிறோம். வனாந்தரத்திலே இச்சையுள்ளவர்களாகி அவாந்தர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார், அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார். இங்கே என்ன நடந்தது பாருங்கள். கேட்டது கிடச்சிட்டு, ஆனால் அதில் ஒரு திருப்தி இல்லை, அதில் ஒரு சந்தோஷம் இல்லை. அங்கே பாருங்க, காடை அப்படி ஒரு நாள் நடந்து போனால் அவ்வளோ காடைகள் கிடச்சிது. ஆண்டவர் அங்கே வேண்டிய மட்டும் நீ எவ்வளோ வேணுமோ அனுபவிச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தாரு. ஆனால் அந்த இடத்துல அவனுக்கு அது, அந்த பிள்ளைகளுக்கு, அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது ஒரு திருப்தியாக இல்லை. இதுதான் பாருங்கள், பேராசை வரும் பொழுது, முறுமுறுப்பு வரும் பொழுது, தேவனுக்கு விரோதமாக நம்முடைய தேவனுக்கு பரீட்சை பார்க்கிற இந்த விருப்பங்கள் அது நமக்கு இளைப்பை கொண்டு வருகிறது, நஷ்டத்தை கொண்டு வருகிறது. அந்த இடத்தில் அவர்கள் இச்சித்தார்கள், அங்கு அவர்களுக்கு கிடைக்கப்பட்டது. அங்கு பல்லுகளில் அவர்கள் இறைச்சியை அங்கு சவைத்து மென்று தின்று கொண்டிருக்கும் பொழுதே அங்கு அழிவு வருகிறது. பாருங்கள், இதுதான் இந்த பகுதியிலே ஹிப்ரோத் அத்தாவா என்று சொல்லி இந்த பகுதிக்கு அந்த பெயரை இடுகிறான் மோசே. ஏனென்றால் அங்கு அவர்களுக்கு கல்லறையாக அது மாறிவிடுகிறது. அவர்களுடைய ஆசைகள் அந்த பேராசையினுடைய கல்லறையாக மாறிவிடுகிறது. எனவே இந்த நாளிலே நம்மை நாமே பார்த்து நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், அந்த இடத்திலே பேராசையாக எனக்கு அது வேண்டும் 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 என்று சொல்லி இச்சித்தவர்களுக்கு அவர்களுடைய இச்சை அங்கு கல்லறையாக மாறிவிட்டது. எனவே தான் அந்த இடத்திற்கு கிப்ரோத் அத்தாவா என்று சொல்லி பெயரிடப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஆசை தேவனுடனான என்னுடைய உறவை அழித்து கொண்டிருக்கிறது, தேவனோடு கூட எனக்கு இருக்கிற அந்த உறவை பிரித்து கொண்டிருக்கிறது, நாம் அதை பார்க்க வேண்டும். பண ஆசை பாருங்கள், இன்றைக்கு பண ஆசை எல்லாவற்றிற்கும் பண ஆசை பாருங்கள். பணம் இருப்பது தவறு கிடையாது, நம்ம எல்லாவற்றிற்கும் பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும் வேண்டும். ஆனால் அதுவே பாருங்கள், இன்றைக்கு நாம் இப்படியாக நினைக்கக்கூடாது. பணக்காரர்கள் மட்டும்தான் பண ஆசை. இன்றைக்கு ஏழை பிள்ளைகள் கூட பாருங்கள், ஒன்றுமே இல்லை என்றாலும் பணம் பணம், அவர்களுடைய நினைவெல்லாம் பேச்செல்லாம் எப்பொழுதுமே பாருங்கள், அவர்களுக்கு என்ன, அவங்க பணக்காரங்க, நம்மகிட்ட தான் பணம் இல்லையே, இப்படி இது சொல்கிறது கூட ஒரு பண ஆசை என்று சொல்லி ஒரு ஊழியக்காரர் இப்படியாக சொன்னார். பாருங்கள், பண ஆசை இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறதா? பாருங்கள், அது பேராசையாக இருந்தால் இன்றைக்கு ஆண்டவரிடம் ஒப்பு கொடுங்கள். அதே போல சில பேருக்கு புகழ் எப்பொழுதுமே அந்த விருப்பம் இருந்து கொண்டே இருக்கும். பாருங்கள், என்னை எல்லாரும் புகழ வேண்டும், நான் தான் எல்லா இடத்திலும் புகழ்ச்சி அடைய வேண்டும், ஊழியத்திலா, பாடல் பாடும் பொழுதா, இல்லை என்ன காரியம் செய்தாலும் எனக்கு புகழ்ச்சி வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு அநேகருக்கு பாருங்கள் ஒரு புகழ் ஆசை இருக்கிறது. இன்றைக்கு அநேகருக்கு உலகத்தில் அங்கீகாரம், என்னை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எனக்கு இங்கே அங்கீகாரம் கிடைக்க வேண்டும், எனக்கு இது வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு இந்த உலக அங்கீகாரத்துக்காக கூட சிலர் அப்படியும் ஒரு சில ஆசைகள் இருக்கிறது. அதெல்லாம் இன்றைக்கு நாம் தேவனிடத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எனது விருப்பம் மட்டுமே அல்ல ஆண்டவரே. இன்றைக்கு அநேகருக்கு அப்படிதான் இருக்கும், என்னுடைய விருப்பம் எப்படியாவது நிறைவேற வேண்டும், நான் இதை விரும்புகிறேன், எனக்கு அது நடந்தே ஆகணும், அது என்னவா இருந்தாலும் சரி, புகழ், பணம், உலக அங்கீகாரம், மனுஷனுடைய அங்கீகாரம் எதுவாக இருந்தாலும் சொல்லி எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நினைப்பார்கள், அது எப்படியாவது எனக்கு வேண்டும். இதெல்லாம் பாருங்கள், தேவனை விட்டு, அவருடைய சித்தத்தை விட்டு நம்மை பிரிக்கிறது. எனவே இந்த நாளிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, இந்த காரியங்கள் ஒப்பு கொடுக்கப்படாத என்னுடைய விருப்பங்களை எல்லாம் இன்றைக்கு நான் உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இது என்னுடைய இந்த ஆவிக்குரிய பிரயாணத்திலே, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இது ஒரு தடையாக மாறாதபடி எனக்கு நீங்கள் அற்புதம் செய்யுங்க என்று சொல்லி நாம் இன்றைக்கு தேவனிடத்திலே நம்முடைய ஆசைகளை, எந்த ஆசை
பாருங்கள், எந்த ஆசை உங்களுக்குள்ள இருக்கிறது? இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார். உங்களுக்குள்ளே என்னுடைய விருப்பம் எப்படினால் நிறைவேற வேண்டும் என்றால் அந்த ஒரு ஆசை, சுய ஆசை இருக்கிறதா? இல்லை என்றால் நீங்கள் இப்படியாக பெயர் புகழ் வேண்டும் அந்த ஆசையில் இருக்கிறீர்களா? இல்லை எல்லாரும் என்னை அங்கீகரிக்க வேண்டும், இது எல்லாவற்றையும் இன்றைக்கு பண ஆசை, பொருளாசை, உலக ஆசை, எல்லா அங்கீகாரம் என்ற அந்த ஆசை எல்லாவற்றையும் நீங்கள் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். முறுமுறுப்பிலிருந்து, திருப்தியின்மையிலிருந்து, ஒரு பேராசையிலிருந்து, அதுக்கப்புறம் பின்னாடி நாம் எப்பொழுதுமே கடந்த காரியங்களை, நம்முடைய வாழ்க்கையில் நடந்த கடந்த கால காரியங்களை குறித்து நாம் இப்பொழுது விடுதலை பெற்று புதிய வாழ்க்கைக்குள்ளே வந்துவிட்டோம், அதை நாம் பார்க்க வேண்டும். கடந்த கால காரியங்கள் இதையெல்லாம் நினைத்து நாம் முறுமுறுத்து கொண்டிருக்காதபடி இன்றைக்கு எல்லாவற்றையும் தேவனிடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். இது ஒரு கிப்ரோத் அத்தாவா என்பது ஒரு இடத்தின் பெயர் மட்டுமல்ல, இது ஒரு ஆவிக்குரிய எச்சரிக்கையாக இருக்கிறது. நமது ஆசைகள் தேவனுடைய சித்தத்தை கடந்து செல்லும் பொழுது பாருங்கள், அது நம்முடைய வாழ்க்கையில பேரழிவை கொண்டு வருகிறது, பெரிய ஒரு ஆவிக்குரிய இழப்பை கொண்டு வருகிறது. எனவே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த பகுதியிலிருந்து நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற காரியம் இதுதான். நாம் முறுமுறுக்காதபடி ஆண்டவர் நமக்கு கொடுத்த காரியங்களுக்காக நாம் நன்றி சொல்லுவோம். நமக்கு எல்லாம் நிறைவேற வேண்டும் என்கிற ஒரு இது கிடையாது பாருங்கள். நமக்கு ஒரு சில காரியம் நடக்கவில்லையா, அது தேவனுடைய பாதுகாப்பு. எனவே நாம் இன்றைக்கு ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த பகுதியிலிருந்து நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த கிப்ரோத் அத்தாவா என்ற இந்த பெயரிலிருந்து நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த ஆவிக்குரிய சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த எச்சரிக்கைக்காக நன்றி அப்பா. இது ஆசைகளின் கல்லறையாக இது மாறிவிட்டது ஆண்டவரே. அப்படி எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பேராசை பெருநஷ்டத்தை கொண்டு வராதபடி எங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் நாங்கள் உமக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எப்படி நாங்கள் கலாத்தியர்லே வசனத்தை பார்க்கிறோம், கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே 24வது வசனத்தில் நாங்கள் இந்த வசனத்தின்படி எங்களுடைய மாம்ச அதன் ஆசை இச்சைகளெல்லாம் சிலுவையில் அறைந்து விட்டோம். உலகம் எங்களுக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. எனவே இந்த நாளிலே நாங்கள் எங்களுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற நாங்கள் ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் உம்முடைய சித்தத்தின்படி நடப்பதற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. நாங்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறபடினால் நாங்கள் ஆவிக்கேற்றபடி நாங்கள் நடக்க ஒவ்வொரு நாளும் மாம்சத்தின்படி அல்ல, நாங்கள் ஆவிக்கேற்றபடி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் வீண் புகழ்ச்சியை விரும்பாதபடி, ஒருவரை ஒருவர் கோபமூட்டாதபடி, நாங்கள் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாதபடி, நாங்கள் தேவனை பரீட்சை பார்க்காதபடி ஒவ்வொரு நாளும் உம்முடைய விருப்பப்படி நடப்பதற்கு ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. எங்களுக்கு இந்த நாளிலே நீர் இந்த பகுதியிலிருந்து கற்றுக் கொடுத்த இந்த சத்தியத்துக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.